தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லாக்அப் டெத்தில் மரணமடைந்த குடும்பங்களுக்கு நீதி கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். விஜயுடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? இந்த முன்னெடுப்புக்கு பாராட்டு தெரிவிச்சு தான். ஆனால் இது இவர்கள் வேகத்திற்கு இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, அதுக்கு பார்த்தீங்கன்னா கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி. நேற்று எல்லாரும் விஜய் என்ன பேசுகிறேன்னு, எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, போலீஸு, அறிஞர்கள், படித்தவர்கள், இளைஞர்கள், சாதாரண மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. 2 நிமிடம் 18 நொடிகள் பேசுறீங்க. சுரத்தே இல்லை. அதிகபட்ச கோரிக்கை சாரி சொல்லுங்க. ஏன் உங்களால் தைரியமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 24 குடும்பத்துக்கும் நீதி கிடைப்பதற்கு நாங்கள் மறு விசாரணைக்கு உத்தரவிடுவோம், இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு பேசினா எது தடுக்க போகுது? எடப்பாடிக்கு ஒரு 70 வயசுக்கு மேல ஆகும், ஸ்டாலினுக்கு 70 வயசு. ஆனா அவங்க இன்னைக்கும் டே டு டே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எழுச்சி பயணம் கிளம்பிட்டாரு, இவர் ஒன்றிணைவோம் வான் கிளம்பிட்டாரு. 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. சீமான் ஒரு பக்கம், அண்ணாமலை ஒரு பக்கம், நயினார். டெய்லி டே டு டே அரசியல்ல இவர்கள் எங்கே இருக்கிறாங்க? கேட்டா என்ன சொன்னாங்க, அவர் நடிக்கிறாரு, நடிச்சு முடிச்சு வருவாரு. நடிச்சு முடிச்சிட்டாருல, டே டு டே வர வேண்டியதானே. டாக்டிக்ஸ் காங்கிரஸ் பண்றாங்க போல இருக்கே சார். விஜய் கூட யாரையோ பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. இல்ல அதெல்லாம் பத்திரிகையில கிளப்பிட்டு இருக்காங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் இது வரைக்கும் இல்ல. ஏங்க விஜய் அவரு கூட பேசிக்க மாட்டாருங்க. அப்புறம் விஜய் காங்கிரஸ் கூட வர பேசணுமா? இவர்கள் திமுக கிட்ட வேணா பேசினாங்க, அது ஒரு வேற கதை. நீங்க போக போக அதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. ஏன் இப்ப நம்ம விஜய் சொல்றோம் பயிற்சி இல்லைன்னு? இவங்க யாருமே எந்த வித இதுவும் பார்க்காம வந்தவங்க. ஷூட்டிங் போனாரு, வந்திருக்காரு. அவரு கூட டிக்கெட் வித்துக்கிட்டு டிக்கெட் எக்ஸ்ட்ரா பணம் வச்சு வசூல் பண்ணிக்கின்னு இந்த வேலையை பார்த்துருந்தாரு புஷி ஆனந்த். ஆதவ அர்ஜுனா ஒரு பெரியவருடைய மருமக, அவர் வளர்ந்தது எல்லாமே அந்த இது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், அருண்ராஜ் படிச்சுட்டு IRS, இவங்களுக்கெல்லாம் மக்களை பத்தி, போராட்டத்தை பத்தி என்ன இருக்கும்? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகருமான விஜய் அவர்கள் நேற்றைக்கு சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காரு. லாக்அப் டெத்தில் மரணமடைந்த குடும்பங்களுக்கு நீதி கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். 24 குடும்பங்களில் சேர்ந்த பலரையும் மேடையேற்றி அவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு மேடையாக நேற்றைக்கு கட்டமைத்திருந்தார். விஜயுடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக திமுகவை நோக்கி ரொம்ப கூர்மையான விமர்சனங்களை எல்லாம் வச்சிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? களத்துக்கே வரல, செயல்பாடுகள்லாம் எதுவும் இல்லைன்னு விமர்சனம் பண்ணீங்க. பரந்தூருக்கு அப்புறமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நேற்று நடத்தியிருக்காங்க. போலீஸ் ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்துருக்காங்க. எந்த சைடும் அந்த சிவானந்தா சாலைக்கு வர முடியாத அளவுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பேரிகேட்லாம் போட்டு கூட்டத்தை இவங்க பெரிய அளவில் காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்ததாக தகவல். எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த முன்னெடுப்புக்கு பாராட்டு தெரிவிச்சு தான் ஆகணும். இது மட்டும் இல்லை, அந்த குடும்பங்களை அழைத்து சந்தித்தது, அதற்கு முன்னாடி அஜித்குமார் வீட்டுக்கு போனது, இது எல்லாம் மற்ற தலைவர்கள் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் மற்ற தலைவர்கள் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி மேலேயே என்ன விமர்சனம் வந்ததுன்னா, நீங்கள் முதல்ல போயிருக்கணும், ஏதாவது நிதி கொடுத்துருக்கணும்னு. அதற்கு பிறகு போகிறதெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஆதரவு தான் இருந்தாலும் அது ஒரு பெரிதாக எடுபடாது. சீமானே போய் 5 லட்ச ரூபா கொடுத்தாரு. ஆமாம். விஜய் போனார், 2 லட்ச ரூபா கொடுத்தாரு. அந்த குடும்பத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன், சட்ட போராட்டம் எதுனாலும் நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தார். பாராட்டத்தக்க விஷயம். அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் பெரும்பாலான குடும்பங்கள், கிட்டத்தட்ட 18 குடும்பங்கள் அவரை பனையூரில் சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்ப்பாட்டம், இது எல்லாருமே பாராட்டத்தக்கது. ஆனால் இது இவர்கள் வேகத்திற்கு இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தான் அடுத்த ஆட்சியை இப்படி பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி. சார், போலீஸே அனுமதி கொடுக்கல, கோர்ட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்க. போலீஸ் அனுமதியாக கொடுப்பாங்க? போலீஸ் வாங்க, நீங்கள் அங்கே ஒரு 500 பேர் இருக்காங்க, நாங்கள் போலீஸ் வண்டி வச்சு கொண்டு இங்கே இறக்கி விட்றோம் அப்படியா சொல்லுவாங்க? போராட்ட களம்ன்றது இதெல்லாம் தாண்டினது தான். இதை விட கடுமையானதெல்லாம் இருக்குது. அடித்து துரத்துனது, பல இது இருக்குது. இன்னொரு உருட்டுறாங்க. வெயிலில் எவ்வளோ நேரம் இருப்பாங்க? அதில் போராட்டம்னு வந்துட்டீங்க, ஆர்ப்பாட்டம்னு வந்துட்டால் வெயில் மழையெல்லாம் மேட்டரே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் சொல்கிறாங்களே சென்னை ஸ்தம்பிக்கும். நீங்கள் ஒரு சார் உடலே சார் மவுண்ட் எப்படியுமோ வர முடியல சார் உங்களால். அதெல்லாம் சும்மாங்க. போன வாரத்து வரைக்கும் இவர்கள் சொன்னது சமூக வலைதளங்களில் சென்னை ஸ்தம்பிக்க போகுது, நாங்கள் தலைவரை கொண்டு வருவோம், பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு தருவா, அவர் வந்துட்டாருன்னா கூட்டம் வேறு மாதிரி, இப்படிலாம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் பெரிய லெவலில் இந்த போராட்டம் நடத்த போகிறோம், ஆர்ப்பாட்டம் இதாக இருக்கும், பொதுமக்கள் இதாக இருக்கும், விஜய் நேரடியாக கலந்துட்டு எழுச்சியுரைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது 2மே நேற்று நடக்கலை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க போலீஸ் விடலை அந்த மாதிரி. ஒரு ஆர்ப்பாட்டம் வெற்றி அடையாமல் பார்த்துக்கிறது தான் ஆளுங்கட்சியுடைய வேலை.
நீங்கள் சொல்கிறீங்களே எங்கள் தலைவர் வந்துட்டாருன்னா ஜனங்க தானாக வந்துடுவாங்க. ரசிகர்கள் இல்லை, ஜனங்களே திரண்டு வருவாங்க. சார் தென் மாவட்டங்கள்ல இருந்து தொண்டர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க சார். யாரையுமே உள்ள போலீஸ் சொல்றாரு சார். இதெல்லாம் மீறி நடத்துறது தாங்க போராட்டம். வந்திருக்காங்க விடலைன்றதெல்லாம் நான் கேட்குறேன். சாரியாக வந்துட்டாங்க வச்சுக்கிங்க, லட்சக்கணக்கில் ஒன்றுமே பண்ண முடியாது. போலீஸ் ஓரளவுக்கு தடுக்கும். அதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இது இவர்கள் அந்த அளவுக்கு இவங்க ஆர்ப்பாட்டத்துக்கான முன்னெடுப்பு பெருசாக பண்ணல. அதனால தான் நீங்கள் ஒரு 25,000-30,000 பேர் சென்னை ஸ்தம்பிக்குது, அதை மீறியும் வந்தாங்க, தடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நம்பலாம். 8,000த்துல 10,000 பேர் தான் போலீஸ் ரிப்போர்ட்டு. சேனல்களும் அவ்வளோதான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அதை மீறி சாதாரணமாக தரலாம். அதை போலீஸ்லாம் தடுக்கிறது அதெல்லாம் நடக்காது. இவர்களுடைய முன்னெடுப்பு அவ்வளோதான். இவர்களுடைய முன்னெடுப்பு இன்னொரு பக்கமும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேடையில் பேசினவங்க, இந்த பேசின விதம், இது எல்லாமே பெரிய அளவு ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு நேற்று கூட நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ, அதுவும் யார், நீங்கள் தான் பெரிய தலைவராக எல்லாம் ஒரு பெரிய ஃபேம் இருக்குது, வந்துட்டாருன்னா தலைவர் வந்துட்டாருனான்ற அளவுக்கு பேசுகிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் எப்போ ஒரு தடவை தான் வராரு பேசுகிறாருன்றது ஒரு இது இருக்குது. அப்போ வரும்பொழுது நீங்கள் தான் திட்டம் போட்டிருக்கீங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோன்னு. தமிழகத்தில் முன்னாடி நிற்கிற தலையாய பிரச்சனை. ஆனாலும் இந்த பிரச்சனை ஒரு வாரம் 10 நாள் போய் ஒரு மாதிரி நீர்த்து போயிருக்குது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதுனால அரசும் இறங்கி பண்ணனாலையும் இந்த விசாரணை இந்த விஷயம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் நீங்கள் 24 ஃபேமிலியை அழைச்சி பேசியிருக்கீங்க. அந்த நிகழ்ச்சியை கூட ஊடகங்களுக்கு பெருசாக நீங்கள் விளம்பரப்படுத்தலை. நீங்களே ஒரு யூடியூப் சேனல் வச்சு, யூடியூப் இதை வச்சு லிங்க் கொடுத்தாலே அவங்கவுங்க ஒளிபரப்ப போகிறாங்க விஜய் அவர்களை சந்திக்கிறத. அதை நீங்களே செய்யலை. இந்த மாதிரி எந்த விவகாரத்துலையும் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஒரு இதை பதிவு பண்ணுற வேலையை பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கூட்டத்துக்கு இவங்க வர்றாங்கன்னா கூட்டத்தில் என்ன பேசுகிறோன்னு ஒரு ஹோம்ஒர்க் இருக்குல்ல. நீங்கள் இப்போது நிகழ்ச்சி வர்றீங்க, நானும் வர்றேன். நீங்கள் என்ன கேட்கணும், என்னென்ன இன்றைக்கி நடந்திருக்குன்ற ஹோம்ஒர்க் பண்ணித்தான் வருவீங்க. எதாச்சாலும் உட்கார முடியாது. நானும் இன்றைக்கி நீங்கள் கேட்குறது என்ன நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உட்கார முடியும். இல்லாட்டி யாராவது ஒருத்தர் பல்பு வாங்குவோம். ஆமாம். அப்போது நீங்கள் இந்த விவகாரம் சம்மந்தமாக பேச வர்றீங்க. 24 குடும்பத்தில் 18 குடும்பத்தை சந்திச்சிருக்கீங்க. ஆமாம். அவர்கள்ட்ட பேசியிருந்தாலே அவர்கள் சொன்ன கதையே உங்களுக்கு 1 மணி நேரம் பேசுறதுக்கான சப்ஜெக்ட் கண்டென்ட்டை கொடுத்துருக்கோம். இன்னொன்று, உணர்வால் நீங்கள் ஒன்றி போயிடுவீங்க. இப்போ சீமானோ மற்றவர்களோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுவாங்க. இன்னொன்று, அதில் அவர்கள் ஊறி போயிருப்பாங்க. இப்போ பனை ஏறும் போராட்டம், அந்த கல் இறக்கம் போராட்டத்தில் பேசுகிறாருன்னா அதுடைய அவர் ஹோம்ஒர்க் பண்ணி அதனால் எவ்வளோ பாதிப்பு, கல்லுக்கடை பனைப்பொருட்கள் எவ்வளோ அவசியம், இந்த தொழிலாளி, இந்த விஷயங்கள் நமக்கு அவர் சொல்லும்போது நமக்கு ஒரு பாடமாக இருக்குது. ஆமாம். நீங்கள் சீமான் இப்போ கல் இது பண்ணணும், அது பண்ணணும், ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாருன்னா ஒன்றுமே இல்லாமல் இதாகும். அப்போ ஒரு தலைவன், ஒரு ஆசிரியர் தொண்டர்களை எங்கேஜிங்காக வச்சுக்கணும், பயிற்சி கொடுக்கணும். நீங்களே ஒரு ஆசிரியர், நீங்கள் அவர்களுக்கு உங்கள் மூலியமாக கடத்தணும். அரசுக்கு எதிரான கோபத்தை தொண்டர்களிடம் கடத்தணும். தொண்டர்கள் மூலியமாக மக்களுக்கு கடத்தப்படும். ஊடகங்கள் மூலியமாக மக்களுக்கு கடத்தப்படும். அதுவும் நீங்கள் யார், விஜய். நீங்கள் பேசுனா கடைகோடியில் இருக்கிறவனும் விஜய் என்ன, நேற்று எல்லாரும் விஜய் என்ன பேசுகிறேன்னு, எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, போலீஸு, அறிஞர்கள், படித்தவர்கள், இளைஞர்கள், சாதாரண மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. 2 நிமிடம் 18 நொடிகள் பேசுகிறீங்க. சுரத்தே இல்லை. அதிகபட்ச கோரிக்கை சாரி சொல்லுங்கள். உங்கள் சாரி வேண்டான்னு பேனரு, 24 குடும்பத்துக்கும் சாரி சொல்லுங்கன்னு. ஏன் உங்களால் தைரியமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 26ல் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், இந்த 24 குடும்பத்துக்கும் நீதி கிடைப்பதற்கு நாங்கள் மறு விசாரணைக்கு உத்தரவிடுவோம், இந்த மாதிரிலாம் பேசினா எது தடுக்க போகுது? அப்போ இவர்கள் அந்த ஹோம்ஒர்க்கே இல்லை, இவங்கள்ட்ட பயிற்சி இல்லை. இதை நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். தாவேக்காவை நம்ம மற்றவங்க பேசுகிற மாதிரி மட்டுப்படுத்தி பேச வரல. வந்துட்டீங்க, மாற்றம் கொடுக்கணும்னு வந்துட்டீங்க, அதற்குரிய பயிற்சியோடு வாங்கன்றேன். இப்போ நான் பாக்ஸிங்கில் நான் சாம்பியன் ஆக போகிறேன்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த விஷயங்களில் பார்க்குறோம்னா சொல்லணும்பா, நீங்கள் அப்போனா பயிற்சி எடுங்க, அவர் பெரிய ஆள், இப்போ நீங்கள் நல்லா பயிற்சியோடு வாங்க அப்படின்னா. சார் நீங்கள் ஆனால் இப்படி சொல்கிறீங்க சார். நான் களத்தில் நாம் விசாரிக்கும் போது ஒரு நாமளே சர்வேக்கெலாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் நாம் சந்திக்கிறோம் அப்படின்னா 4 பேர் திமுகன்னு சொல்கிறாங்கன்னா பாக்கி ஒரு 4 பேர் விஜய்னு சொல்கிறாங்க சார். ஏடிஎம்கேன்னு கூட சொல்ல, விஜய்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் விஜய்க்கு அறிமுகம் இருக்குது. ஸோ அப்படி எந்த ஒரு கலப்பனையுமே இல்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வேணுங்கிற காரணமாக தானே விஜயை சொல்கிறாங்க மக்கள். விஜய் அப்படின்றது இப்போ இருக்கிறது சினிமாவுடைய ஃபேம். இது பொதுவாக மக்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்குங்க, மக்கள் ரொம்ப தெளிவானவங்க.
நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற பதிலும் சொல்லுவாங்க. இன்னொன்று பொதுவாக திமுக இதுன்னு சொல்கிறதெல்லாம் இந்த சொல்கிறது எல்லாமே தேர்தல் எதிரொலிக்காது. நீங்கள் அந்த எக்ஸிட் போலில் நீங்கள் எடுத்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. சொன்ன கதைக்கும் வந்ததுக்கு ரிசல்ட்டுக்குமே தலைகீழ இருக்கும். 400 சீட்டு 403 சீட்டு ஜெயிப்பாங்க பாஜகன்னு சொன்னதெல்லாம் பாதி 240 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அதனால் இந்த சர்வேகள் இது எல்லாமே ஒரு தொகுதியில் போய் ஒரு 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட 1000 பேர்கிட்ட கூட வச்சுக்கோங்க. 1000 பேர்கிட்ட யாருமே எடுக்கிறது இல்லை. சாம்பிள் மிஞ்சி போனால் 150 பேர் எடுப்பாங்க. அது அந்த தொகுதிக்கான இது என்றைக்குமே இருந்தது கிடையாது. எது தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும்னா, இப்போ விஜய் இறங்குறாரு செப்டம்பரில். மக்கள் பிரச்சனையில் அதிகமாக பேசி மக்கள்கிட்ட பெரிய அளவு ரீச் ஒரு கோபம் வருது. இவர் நமக்கான ஆளுன்னு ஒரு இதை அவர் உருவாக்குறாருன்னா அது வாக்குகளாக மாறும். விஜய் உருவாக்கலங்கிறீங்களா? பரந்தூர்ல பேசியிருக்காரு, அதே போல இன்னைக்கு பேசியிருக்காரு. இது வரைக்கும் உருவாக்கல. நீங்கள் 2 நிமிஷம் 1 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுறது, பரந்தூர் போனால் பரந்தூர் மட்டும் பேசிட்டு வந்துடுறது, இது எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம்ல மேலோட்டமா. இந்த சமூக வலைதளம் ஆகஸ்ட்ல மாநாடு பண்ண போறாரு. அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு முழுக்க மக்களை நோக்கி பயணத்துக்கு போறாரு. அப்போ அந்த பயணமும் அந்த மாநாடும் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதா? என்னங்க விஜய் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா? சினிமா ஃபேம் தாண்டிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஒழுங்கான உட்கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி இல்லை சார். இந்த திமுக அதிமுக 2 கட்சிகள் மீதும் வாக்காளர்கள் செலுத்து போயிருக்காங்க சார். இன்னொரு ஆல்டர்னேட்டிவா விஜய் வந்திருக்காரு. ஏன் விஜய்க்கு ஆதரவு இதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இது மட்டுமே மாற்றம் ஆகாது. இப்போ கமல் சொன்னார்ல, வாக்காளர் இது ரசிகர்கள் எல்லாரும் வாக்காளர்களாக மாற மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்து வெளியில் ஏற்றப்பட்ட பொழுது அவ்வளோ கோபம் இருந்தது. எம்ஜிஆருக்கு அநீதி நடந்ததாக இருந்தது. ஆனால் எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாமே எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இல்லை. ஏன்னா ரசிகர்கள் வேறு, அரசியல் வேறு. அந்த எம்ஜிஆர் ரசிகர்களே அரசியல் படுத்தி வச்சிருந்தார் சார். திமுகவிலேயே வந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் எப்படின்னு ஒன்று இருந்துச்சு சார். ஆமா, கொடியேற்றலாம் அவங்க அனுமதி கொடுக்கல. அந்த ரசிகர் மன்றம் அப்படியே பிரிஞ்சு எம்ஜிஆர் கூட அப்படியே வரல. ரசிகர் மன்றத்தில் பெரும்பகுதி வந்தாங்க. ஆனால் ரசிகர்களாக இருந்தவங்கெல்லாம் பெரும்பாலும் திமுக ரசிக்கிறதுக்கு எம்ஜிஆர். என்னுடைய ஓட்டு வந்து திமுக கலைஞருக்கு தான். ஏன்னா அவரால் மட்டும்தான் நல்லது பண்ண முடியும், அவரால் மட்டும்தான் நிர்வாகி, அவர் தான், அவரால் மட்டும்தான் சிறந்த ஆட்சி கொடுக்க முடியும்னு தான் பல பேர் இருந்தாங்க. அதனால் ரசிகர்கள் வந்து வாக்காளர்கள் அல்ல. இது நான் சொல்ல, கமல் 8 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாரு. இது விஜய்க்கும் ரொம்ப லேட்டாக புரியும். இன்னொன்று, இன்னைக்கு அவருக்கு ஏராளமான இளைஞர்கள் ரசிகர்களாக இருக்கிறாங்கன்னா எல்லாரும் வந்து அவருக்கு போடுவான்னு இது கிடையாது. இன்னும் ஒரு 75% போடுறான் வச்சுக்கோங்க. பொதுமக்களை ரீச் பண்ணுறதும் அரசுக்கு எதிரான கோபத்தை அறுவடை செய்யறதும் தான் அரசியல். இந்த அரசியலில் பயிற்சி வேணுன்ற. அதில் இவர்கள் இன்னை வரைக்குமே நீங்கள் ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எடப்பாடிக்கு ஒரு 70 வயசுக்கு மேலே ஆகுது. ஆமாம். ஸ்டாலினுக்கு 70 வயசுக்கு மேலே. ஆனால் அவங்க இன்றைக்கும் டே டு டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். இவர் எழுச்சி பயணம் கிளம்பிட்டாரு, இவர் ஒன்றிணைவோம் வான்னு கிளம்பிட்டாரு. ஆமாம். 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. சீமான் ஒரு பக்கம் ஒரு 50 வயதை கடந்த 60 வயது நெருங்கி. இது அண்ணாமலை ஒரு பக்கம், நயினார். இவர்கள் சரி விஜய் இல்லைங்க, விஜய் வந்தால் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்றார். மற்ற தலைவர்கள் டெய்லி டே டு டே அரசியலில் இவர்கள் எங்கே இருக்கிறாங்க? கேட்டால் என்ன சொன்னாங்க? அவர் நடிக்கிறாரு, நடிச்சு முடிச்சு வருவார். நடிச்சு முடிச்சிட்டாருல்ல, டே டு டே வர வேண்டியதானே? இல்லை புஷியானந்த் டே டு டே அரசியலில் வர வேண்டியதானே? இல்லை ஆதவ அர்ஜுனா வர வேண்டியதானே? இல்லை அருண்ராஜ் வர வேண்டியது தானே? இல்லை இவர் வர என்ன பிரச்சனைனா இவர்களுக்கு போதிய பயிற்சி இல்லை. இவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதோ இல்லை டே டு டே அரசியலில் எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணுன்றது இப்போ இல்லை. நேற்று கோரிக்கை கூட பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை எதுக்கு, எஸ்ஐடி விசாரணை தேவை. சிபிஐ எஸ்ஐடி விசாரணை பற்றிய புரிதலே இவர்கள் இல்லை. அதாவது நீதிமன்ற கண்காணிப்பில் எஸ்ஐடி அமைக்கணும், அதுதான் எங்களுடைய ஸ்ட்ராங் கோரிக்கை. அதான் இவர்கள் பயந்துதான் வந்து சிபிஐக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. இவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பிச்சு அஜித்குமார் வரைக்கும் நீதிமன்ற கண்காணிப்புல தான் வழக்கு விசாரணை தான் போய்கிட்டு இருக்கு. எதுக்கு திமுக அரசு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு மிக கூர்மையான விமர்சனத்தை வச்சிருக்காருல்ல. அண்ணா யூனிவர்சிட்டி இதுலேருந்து அஜித்குமார் வரைக்கும் நீதிமன்ற விசாரணையில் போகுதுன்னா இதுக்கு முன்னாடி பல வழக்குகள் இருக்குல்ல, அதை பற்றியும் பேசுங்க. அண்ணா நகர் சிறுமி வழக்கு இருக்குல்ல, நீதிமன்ற மேற்பார்வையில் தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் 7 ஐபிஎஸ் ஆஃபீஸர் வச்சு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் என்ன வந்தது? மேட்ரு அது இல்லை. இவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உண்மை நம்பிக்கை இல்லாமல் ஒத்துக்கிட்டீங்க, சரி அது ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவை சிபிஐ. ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவை சிபிஐ திமுக ஆட்சியில் நடந்த விஷயத்தை விட்டுருமா சொல்லுங்க? அதிமுக வந்து நேரடி அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க, திமுக வந்து பாஜகவோட மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அதனால சிபிஐ விசாரணை இதாகாது. அப்போ இது மட்டும் எப்படி இதாகும்? ஸ்டேட் போலீஸில் சிபிசிஐடியில் கொடுக்குறது, எஸ்ஐடி போடுறதும். எஸ்ஐடியே போட்டாலும் அவர்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடியது கமிஷனருக்கு, சிபிசிஐடியும் போட்டாலும் அவங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டியது கமிஷனருக்கு இல்லை ஹெச்ஓபிஎஃப்க்கு. அப்புறம் என்ன அது இருக்கும்? யார் மேலேயாவது நம்பிக்கை வைக்கணும். விசாரணை அமைப்புகள்ன்றது
கைப்பாவையாக இருக்கும், எல்லா நேரத்துலையும் கிடையாது. நீங்கள் சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவைனா இடியும் அப்படி தானே அர்த்தம் ஆகுது. இடி வந்து இந்த டாஸ்மார்க்கு ரெய்டு போகிறாங்கன்னா அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா, அதை எதிர்க்கிறீர்களா? கைப்பாவை, நாங்கள் இந்த ரெய்டு எதிர்க்கிறோம். செந்தில் பாலாஜி மேலே எடுத்த நடவடிக்கை வரவேற்கிறீர்களா, ஆதரிக்கிறீர்களா? ஓகே. அதனால இவர்களுடைய கோரிக்கையே உங்களுக்கு தெரில. இன்னொன்று சொல்கிறேன், சிபிஐ விசாரணை சாத்தான்குளம் மேட்டரை வச்சுட்டு பேசலாம். ஆமாம். சிபிஐ விசாரணை சாத்தான்குளம் இதுக்குமே வித்தியாசம் இருக்குது. ம். இங்கே 1 மாசத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுருக்கு. சிபிஐ விசாரணையை கோர்ட்டே கண்காணிக்குது. ஆமாம். பாதி விசாரணை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இது மேஜிஸ்ட்ரேட் விசாரணை, ஆமாம். அதை அப்படியே ஒப்படைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே எங்கே உங்களுக்கு பிரச்சனை? இவர்களுக்கு என்னன்னா, இந்த வக்போர்டு திருத்த மசோதால கையில் எடுத்து சுற்றினாங்களா, நாங்கள் தான் வாங்கணும், தீர்ப்பு வாங்கணும். ஹியரிங், ஒரு ஹியரிங் டு அடுத்த ஹியரிங். இப்போ வரைக்கும் ஹியரிங்கில் தானே இருக்காது, தீர்ப்பு ஏதாவது வந்துச்சா? இல்லை, வரல. அதனால இவர்கள் வந்து அந்த புரிதல் இல்லை, மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்கிறேன்ல, இதுதான். இவர்களுக்கு என்ன அரசியல் பண்ணணும், எதை பண்ணணும்னு தெரில. அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த 24 ஃபேமிலி பற்றி பல விஷயம் பேசியிருப்பாங்க. 24 ஃபேமிலி பட்டியலை ஒருத்தர் படிச்சிருப்பார். இந்த மாவட்டத்தில் இது இந்த மாதம் நடந்தது, இது நடந்தது, இவர்களுக்கு இந்த நீதி கிடைச்சது, இவர்களே ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க, இவர்களுக்கு யாருக்குமே நிதி கிடைச்சதா இல்லையா, இல்லை இவர்களுக்கு என்னென்ன அநியாயம் நடந்தது, இதெல்லாம் பேசியிருந்தா நேற்று எப்படி இருந்திருக்கும், பெரிய சப்ஜெக்டாக போய் சேர்ந்துருக்கோம்ல எல்லார்ட்டையும். ஆனால் இவர்கள் யாருக்குமே நேரம் இல்லையா? உங்கள் மேடை, உங்கள் நேரம். ஆனால் நீங்கள் யாருமே எதை முடிச்சுட்டு ஓடுற அவசரத்தில் தானே இருந்தீங்க. ஒருத்தர் 2 நிமிஷம் பேசுகிறாரு, ஒருத்தர் 1 நிமிஷம் பேசுகிறாரு, தலைவர் 2 நிமிஷம் பேசுகிறாரு, அவ்வளோதான். அப்போ இவர்கள் டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, சடங்கு பூர்வமான ஒரு விஷயம். இப்போ வேங்கை வயல் பிரச்சனை வந்தது, விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் போராட்டம் நடத்தினாங்க, சடங்கு பூர்வமான போராட்டம். அந்த விஷயத்தை பெருசாக எடுத்து அதை வந்து ஒரு அரசுக்கு நெருக்கடியாக கொடுத்து அதை வந்து ஒரு தீர்வு கொண்டு வரது இன்னை வரைக்கும் இல்லை. கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் நடத்தணுமேனுவாங்க. அது சடங்கு பூர்வமான, தெரியுதா? சடங்கு பூர்வமான போராட்டமும் உணர்வு பூர்வமான போராட்டத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஓகே சார், திரும்ப இதை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்டு போராடுவது அவசியமானது தான், ஆனாலும் அதில் அரசியல் உள்நோக்கம் இருந்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது வந்து பயன் தராது அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப சொல்லியிருக்காரு. இது வந்து ஈயம் பூசின மாதிரியும் இருக்கு, பூசாத மாதிரியும் இருக்கு. என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வராது எனக்கு புரியல. திருமா வந்து குழப்பமே உன் பெயர் தான் திருமாவா அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா கடந்த ஆதவ அர்ஜுனா எப்போ கட்சிக்குள்ளே என்ட்ரியாகி வெளியே போனார், அன்னையிலேருந்தே திருமா வந்து ஒரு குழப்பவாதியாக குழம்பி போய்விட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த மது ஒழிப்பு மாநாடு, நான் அதிமுகவை அழைப்பேன், தவிக அழைப்பீங்களா, அழைப்போம் அப்படின்னாரு. ஆனால் மாநாடு ஆரம்பிக்கிற நேரம் நெருக்கடி வந்தோன்னா அதிமுகவும் கூப்பிடல, தவிகவும் கூப்பிடல, திமுக கூப்பிட்டாரு. யார் டாஸ்மார்க் நடத்துகிறாங்களோ அவங்கள கூப்பிட்டாரு. அவங்க அதுக்கு மேலே ஒரு பெரிய, அதாவது மாபெரும் 2 தலைவர்களை பிடிச்சி அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க வந்துட்டு நீ ஊராக போய் 10 பேரை குடிக்க வேணான்னு சொல்லு, அப்போ தானாக கடை மூடிட்டோன்னு நெக்கில் அடிச்சுட்டு போனாங்க. ஆர்எஸ் பாரதியும் அவர் டிகே செலுங்கவன் தமிழ் இலக்கியம் பற்றி அதில் பேசிட்டு போகிறாரு. ஒரு மது ஒழிப்பு மாநாடு ஏன் பேச முடியாதுன்னா, இவங்கள கூப்பிட்டுட்டு ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குது, பிரச்சனைக்குரிய ஆளையே கூப்பிட்டு பிரச்சனையை பற்றி பேசினா வேணா பேசுவோம், வேறு எதையாக தான் பேசிட்டு போவோம். அதான் நடந்தது. இவங்க வாசிக்கு மட்டும் வச்சு செஞ்சு விட்டு போனாங்க. ஆச்சா, அன்னைக்கே இவர் குழப்பம். ஏன் கூப்பிடலன்னா அதுக்கு ஒரு பதில் சொன்னார். அம்பேத்கர் பற்றிய நூல் வெளியீட்டு விழா, அதில் விஜய் கலந்துக்கிறாரு. மாற்றுக் கட்சியாகவே இருக்கட்டும், அரசியல் நாகரிகம், அவர் வெளியிடறா, நீங்கள் வாங்கிறீங்க. நடத்துறது ஒரு பத்திரிகை நிறுவனம், அதை ஒரிஜினாவே செலவு பண்ணாலும் அந்த போர்வை நடந்தது விகடன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிறது என்ன இருக்குது? நீங்கள் கட்டுரை கொடுத்துருக்கீங்க, 2 கட்டுரை கொடுத்துருக்கீங்க, ரவிக்குமார் கட்டுரை கொடுத்துருக்காரு, அணிந்துரை எழுதிருக்கீங்க, வாழ்த்தி வீடியோ இது போட்டிருக்கீங்க, எல்லாம் பண்ணீங்க, நான் கலந்துக்க போகிறேன் எல்லாம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? மேலே வந்து அழுத்த வந்தோன்னா சதி செய்ய பார்க்குறாங்க, அங்கே ஒரு அரசியல் பேச போகிறாங்க, கூட்டணி உடைக்க பார்க்குறாங்க. கூட்டணி எப்படி உடைப்பாங்க? அவங்க என்ன வேணால் பேசிட்டோம், நீங்கள் உங்கள் கருத்தை பேசிட்டு வர போகிறீங்க, எப்படி கூட்டணி உடையும்? நீங்களும் ஸ்டாலினும் நினைக்காமல் கூட்டணி எப்படி உடையும்? அதுலேயே 1000 குழப்பம், பயம் போல கழட்டி விட்டீங்க. அந்த இதே நிகழ்ச்சியை புறக்கணிச்சிங்க. யாருடைய நிகழ்ச்சி? அம்பேத்கருடைய நிகழ்ச்சி, அம்பேத்கருடைய பேரன் கலந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போவுமே உங்கள் குழப்பம் தெரியுதா? அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மளுடைய இந்த ஆட்சியில், மதசார்பற்ற ஆட்சியிலே ஒரு மத நல்லிணக்க கூட்டம் கூட நடத்த அனுமதி கிடைக்க மாட்டேங்குது. புலம்புனாரா இல்லையா? கொடி ஏற்றணும், கொடியை பிடுங்கி போடணும்னு முதல்ல முடிவெடுத்தா அதிகாரிகளும் காவல்துறையினரும் முதல்ல விசிகா கொடியை தான் பிடிங்கி போடுறாங்க. சொன்னாரா இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலையும் 8 சீட்டு 10 சீட்டுக்குள்ளே எங்களை முடக்கலாம்னு நினைக்காதீங்க, டீகம் பண்ணுகம் வர்றவங்க நினைக்காதீங்க, இப்படிலாம் பேசினாரா? கட்சியை கலைச்சிட்டு சமூக சீர்திருத்த இயக்கமாக மாற்றிடுவேனாரா? இது எல்லாம் என்னன்னா இவருடைய குழப்பம். மறுநாள் என்ன பேசுவார்னா, இந்த மாதிரி இது ஒரு டாபிக்னா இந்த சைடு என்னை வீழ்த்தி விட்டு தான் கூட்டணி வீழ்த்த முடியுங்கிறாரு. ஆமா, இன்னொரு பக்கம் கூட்டணியை உடைக்க என்னை முதல்ல கையில் எடுக்க பார்க்குறாங்கன்றாரு.
தாவேக என்னை அழைத்தார்கள், அந்த வாசல் கதவை மூடி விட்டேன்றாரு. நீங்க ஒரு நல்ல தலைவரா இருந்தா, திமுக அதிக சீட்டு கொடுக்கலாம்னு பரவாயில்ல, நான் திமுக கூட்டணியில தான் இருப்பேங்க. நல்ல தலைவரா இருந்தா டிமாண்டை மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். என்ன தாவேக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், ஒரு தடவை விஜயை போய் பார்க்கணும், இல்லை விஜய் இவரு அழைச்சி சந்திக்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு இதுன்னா அவங்களுக்கு பயம் வரும். திமுக என்னமோ ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு திடீர்னு டாக்டிக்ஸ் காங்கிரஸ் பண்றாங்க போல இருக்கே சார். விஜய் கூட யாரையோ பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. இல்ல அதெல்லாம் பத்திரிகையில கிளப்பிட்டு இருக்காங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் இது வரைக்கும் இல்ல. ஓகே ஓகே. ஏங்க விஜய் அவரு கூட பேசிக்க மாட்டாருங்க. அப்புறம் விஜய் காங்கிரஸ் கூட வர பேசணுமா? நீங்க எந்த சேனல், நீங்க யாரு? இன்னொன்னு சொல்றேன், இவர்கள் திமுக கிட்ட வேணா பேசினாங்க. விஜய் சைட்ல திமுக, விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர் திமுக கிட்ட வேணா பேசினாரு. அது ஒரு வேற கதை. நீங்க போக போக அதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. இவர்கள் எந்த கட்சி கூடயும் இது வரைக்கும் பேசல. ஏன்னா நீங்க யாரு பொதுச் செயலாளர்? புஷி ஆனந்த். அவர் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீங்க வேணா பண்ணி பாருங்க. அவருக்கு தேவைன்னா வருவாரு. அப்போ புஷி ஆனந்த்ன்றவரு யார் கூடயா தொடர்புல இருக்காரு? எந்த அரசியல் கட்சி தலைவரோட தொடர்புல இருக்காருன்னா பெருசா இல்லை. அவரு தாவேக்காக வேண்டப்படாதவர்களோட வேணா தொடர்புல இருக்காரு. ரெண்டாவது யாரு? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலை அது இல்லை. அவர் வேலை கட்சியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, தலைவர்கள் இது பண்ணுறது, கட்சிக்கு வீக்னஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்கிறது தான். ஆனால் அவர் கட்சிக்குள்ளே யார் வரலாம் போகலான்னு அவர் தீர்மானிச்சு யாரையும் உள்ள விடாமல் பார்த்து அது ஒரு விஷயம். ஜான் ஆதவ் அர்ஜுனோ மற்றவர்களோ மற்ற கட்சி தலைவரோட பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. அப்போது இந்த விவகாரங்களில் இவர்கள் அரசியல் முன்னெடுப்புகள் எதுவும் இதுவரை எடுக்கவில்லை. காங்கிரஸு இவர்களோட பேசுகிறாங்கன்னா அது கிளீனாக வெளியே தெரியும். அது திமுகவுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கும். திருமாவளவன் நாங்கள் கூப்பிட்டாங்க இல்லை அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறாரு. திருமாவளவன் டிமாண்ட் பண்ணாருன்னா, அதாவது மக்கள் நல கூட்டணி தலைவர்களோட டக்குன்னு மீட்டிங் போடுறது, விஜய் இது பண்ணுறதுன்னா உங்களுக்கு பயம் வரும். ஆனால் திருமாவளவன் இதை பாருங்கள், இதை சொல்கிறாரு. இது நல்ல நோக்கம் வந்தாலும் பின்னாடி அரசியல் இருக்குது. அரசியல் தான் அங்கே இருக்கும். அரசியல் பண்ணாமல் அவியல் பண்ண வந்திருக்காங்க. நீங்கள் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு எதுக்கு நடத்துனீங்க? அரசியலுக்கு தானே. எல்லாமே அரசியல் தானேங்க. அரசியலில் தானே எல்லாமே இருக்குது. நான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன், அரசியல் தான். மக்கள்கிட்ட போய் தாவேக்காவுடைய நிலைப்பாடை கொண்டு போய் ரீச் பண்ணுறது, அதன் மூலியமாக மக்களை தம் பக்கம் நிறுத்துறது தானே. ஓரணியில் திரள்வன் போறாரு, அது என்னது? சேவை செய்வா போறாரு. உறுப்பினர் சேர்க்கதான். வேற அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு பின்னாடி என்ன இருக்குது? அரசியல் தானே இருக்கு. எல்லாமே அரசியல் தான். ஆனாலும் திரும்ப ஏன் சார் அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு? நேற்று கூட ஒரு பிரஸ் மீட் சார், அதிமுகவை அமித்ஷா கிள்ளுக்கிறையாக நினைக்கிறார். எங்க பிரஸ் மீட் கொடுத்தாலும் அதிமுகவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ற டோன்ல ஏன் திமுக ஒரு வேலை எப்பவுமே பிரில்லியண்டா பண்ணுங்க. கலைஞர் காலத்துல இருந்தே இது உண்டு. இப்ப ஜெயலலிதாவுக்கு தான் கலைஞர் பதில் சொல்லுவாரு. ஆமா, வேற யாராவது அடிச்சாங்கன்னா அந்த லெவலுக்கு ஆளுங்களை விட்டு அடிக்க விடுவார். அப்புறம் கூட்டணி கட்சி தலைவரில் கூப்பிடுவார். நீ இது ஒரு இது போடு, நான் கலந்துக்கிறேன்னுவார். கூட்டம் போடுன்னுவார். நீ இதை அடி, நீ இதை பண்ணுன்னுவார். திமுக இவங்க வந்த பிறகும் அடியாட்கள் மாதிரி இந்த கூட்டணி கட்சிகளை பயன்படுத்துறாங்க. கவர்னர் பிரச்சனையா, நீ போய் போராடு, விசிக போராடுவாங்க, எல்லாம் வாழை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. செய்தா திமுக வர மாட்டாங்க, இவங்க போக மாட்டாங்க. நீ இதுவா டீ பார்ட்டியா, யாரும் யான் தலைவரை நான் கலந்துக்க மாட்டேன் தலைவரை. ஆனா அமைச்சர்கள் போய் அங்க உட்கார்ந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவரே போவாரு, தலைவரை போவாரு. கேட்டானா சொல்லுவாரு, நான் திமுகவாக செல்லவில்லை, முதல்வராக சென்றேன் அப்படின்னுவாங்க. கட்சி வேறு ஆட்சி வேறுன்னுவாங்க. அப்போ இந்த உருட்டலுக்கெல்லாம் இவர் இரையாகிட்டே இருக்கிறாங்க. இதுல திருமாவளவன் கொடுத்த அஜெண்டா என்னன்னா திமுக ஏடிஎம்கேவை இந்த மாதிரி திமுகவுக்கு அடியாட்களா இருக்காங்க இது கூட்டணி கட்சிகள் எல்லாம். அடியாட்கள் அடிமைகள் ரெண்டுமாவே இருக்கிறாங்க. எப்படின்னா இவங்க சொல்றாங்கல்ல, பாஜக அதிமுகவை கபலீகரம் பண்ணுதுன்னு. நாளைக்கே தொகுதி உடன்பாடுன்னு வந்தா தொகுதியை ஒதுக்குற இடத்துல யார் இருக்கா, வாங்குற இடத்துல யார் இருக்கா? ஒதுக்குற இடத்துல அதிமுக தான் இருக்காங்க, வாங்குற இடத்துல பாஜக இருக்காங்க. அப்போ யாரை கபலீகரம் பண்ணுவா? இப்போ 90 சீட்டு இவங்க கேட்குறாங்கன்னா, இல்லைங்க 30 சீட்டு தாங்கன்னு. ஞாபகம் இருக்கா? 21ல இத்தனைக்கும் அப்போதான் ரொம்ப அடிமையா இருந்தாங்க. 20 சீட் தான் கொடுத்தாரு. இவரு ஒண்ணு சொன்னாருன்னா ஓபிஎஸ் ஏங்க அவர் கிடக்குறாருங்க, நான் தாங்க ஒருங்கிணைப்பாளர்னு அந்த அளவுக்கு சொல்லாம ஆட்சியும் இவங்களை நம்பி ஓடிட்டு இருந்தது. அப்போவே 90 சீட்டு கட்டப்போ 20 சீட் தான் எடப்பாடி கொடுத்தாரு. அப்போவே அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ தேவை அடிப்படையில் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. 29ல பாஜகவுக்கு ஒரு பார்ட்னர் தேவைங்க. இவர்களுக்கு 26ல ஜெயிக்கணும். 2 நோக்கம் தான் ஒன்று சேர்ந்துருக்குது. சார் ஆனால் நைனார் எங்களுக்கு 26 முக்கியம் இல்லைங்கிறாரு. அதை தாங்க நானும் சொன்னேன். இப்போ நான் மட்டும் என்ன சொன்னேன், 26 அதிமுகவுக்கு முக்கியம், ஆட்சியை பிடிக்கணும். இவர்களுக்கு 29ல அதிக எம்பிக்கள் வேணும். அந்த 2 நோக்கம் தான் இணைஞ்சிருக்குன்ற. ஓகே, அதை தான் நைனாரும் சொன்னார். அதையும் ட்ரால் பண்ணி விட்டாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் அதிமுக எந்த லெவலில் இருக்குன்னு தெரியும். அண்ணாமலையை மாத்துங்கன்னா மாத்திட்டாங்க.
ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கபலீகரம் பண்ணிச்சு, அடிமைத்தனம் அதில் சேர்ந்தாங்க. ஆனால் இங்கே நீங்கள் 2019 அப்படி கூட்டணி அப்படியே தோழர்கள் மாதிரி இருந்தவங்கள 6 சீட்டுன்னு முடக்குனாங்க. இப்போ சொல்கிறேன், இந்த ஆதனில் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், காங்கிரஸ் உரிய ஒரு தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது, 9 எம்பிக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு, 9 எம்பிக்களுக்கு ஒரு எம்எல்ஏ, அந்தந்த தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ கோட்டா. புரியுதா? 9 எம்பி இருக்கு, ஒரு எம்பி சீட்டுக்கு ஒரு தொகுதி. 9 வந்துருதா? மாநில தலைவருக்கு ஒரு தொகுதி 10 ஆயிடுதா? 10. ஓகே. மீதி 10 எங்கெங்க இதுன்னு பார்த்து 20 தொகுதி தான். ஓ, காங்கிரஸ்க்கு 20 தொகுதி தானா? திமுகவெல்லாம் கொடுக்க போதா சார்? கலைஞர் இருக்கும் போதே 63 சீட்டுக்காக போராட்டம் பண்ணாங்க சார். போராட்டம் பண்ணாங்க. இப்போ 24 கொடுத்தாங்களா போன தடவை? ஆமா, இந்த தடவை 20. காங்கிரஸ்க்கு 20 சீட்டு தான். 20 தான். ஓகே. அதுல யாருக்கு இவங்க கொடுப்பாங்க? இது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையை வேட்டியெல்லாம் கிழிச்சுப்பாங்க போல இருக்கு. காங்கிரஸ்ல பல தலைவர்களை மாவட்ட லெவல்ல இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பேசி திமுகவில் எழுதுகிற வேலைலாம் நடக்குது. சரி, என்ன சொல்றீங்க? மதிமுகவில் மாவட்ட லெவலில் இருக்கிற முன்னாள் எம்எல்ஏலாம் இழுக்கிற வேலை நடக்குது. விசிகால ஆல்ரெடி அங்கே தான் இருக்காங்க. ஏதாவது பண்ணால் தலைவரை கிளம்புங்க, நாங்கள் இங்கே இருந்து லெவல் தான் இருக்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அவர் என்ன சொன்னார், ரொம்ப பண்ணனா கட்சியை கலைச்சு யாருக்கு சொன்னார்? ஸ்டாலினுக்கா சொன்னார்? கூட இருக்கிறவங்க திமுக எம்எல்ஏ எம்பிக்காக திமுகவோட இருக்கலான்னு இவரை போட்டு நெருக்கும் போது இவர் என்ன சொல்றாரு, எம்எல்ஏ எம்பி இருக்கிறனால தானே இவ்வளோ என்ன நொறுக்கிற போட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ற, நான் கட்சியே வந்து சீர்திருத்த இயக்கமாக மாத்துறேன், அப்போ என் கூட இருக்கிறவன் இல்லாதவன் போன்ற கதை தானே அது. அதோடைய அர்த்தம் அதுதானே, பெரியார் மாதிரி நான் ஒரு இயக்கமாக மாற்றிட்டு போகிறேன்னு. அப்போ யாருக்கு சொல்கிற அந்த பதில்? இவர்கள் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இவர்கள் வந்து இந்த பதவி சுகம் பார்த்துட்டாங்க. இது பதவி சுகம் மோசமானதுங்க, மாற்றிடும். அதை மீறி இருக்கிறவன் தான் பெரிய விஷயம். நாளைக்கே பிரச்சனை திருமாவளவன், நீங்கள் ஆதவ அர்ஜுனாவுக்கும் பிரச்சனை திருமாவளவன் எடுக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் அவர் கலந்து இருந்து ஆதவ அர்ஜுன் தான் சப்போர்ட்டுன்னு எடுத்திருந்தா கட்சியை உடைச்சிருப்பாங்க. அன்னைக்கு திருமாவளவனையும் ஆதவ அர்ஜுனையும் அமுச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா 4 எம்எல்ஏக்கள் இவங்க கையில் இருக்காங்க. ஒரு எம்பி ரவிக்குமார் இருக்காரு. சிந்தனை செல்வன் மட்டும் சினிமாவுக்கு சப்போர்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். மற்ற எல்லாம் ஒரு சைடில் இருந்தாங்க. நிர்வாகிகள் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா இதாகிடும், கட்சி எங்கள்துன்ட்டு போயிடுவாங்க. 30 வருஷம் கட்சி கையை விட்டு போயிடும். அந்த பயம் வந்தனால தான் திருமாவளவன் பேக் அடிச்சது. நீங்கள் வந்து கபலீகரம் இப்போ யாரை பண்ணுறா? பாஜக அதிமுக பண்ணுதா, இல்லை திமுக கூட்டணி கட்சியில் பண்ணுதா? இந்த போராட்ட குணமுள்ள கம்யூனிஸ்டுகள் கே பாலகிருஷ்ணன் அப்படியே அழுதாரே சார், பெரிய மதுரை மாநாட்டில் அழுதாரு. மதுரை மாநாட்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க போல இருக்கே தோழர்கள். அதன் காரணமாக தான் வந்து அதான் சொல்ல வரேன். கூனி குறுகி முட்டு கொடுத்துக்கிட்டு அந்த 23 வெள்ளத்தில் இதை விட எந்த அரசும் சிறப்பாக செயல்பட முடியாதுன்னு முட்டு கொடுத்தாரு. இவர் எங்கேயா மாட்டியிருந்தா வச்சு அந்த தண்ணிக்குள்ளே முக்கியிருப்பாங்க. சென்னையில் இருந்தாரா இல்லையான்னு தெரில, அவ்வளோ வெள்ளம், அவ்வளோ பிரச்சனை இருந்தது. இவர் வந்து மாநாட்டில் வச்சு செஞ்சு விட்டாங்க தோழர்கள். அப்போ என்ன சொன்னார் தெரியுமா, நம்முடைய இது பொதுவாக மார்க்சிஸ்டுகள் தொகுதி உடன்பாடு தான், இந்த தேர்தலில் இத்தனை சீட்டு ஜெயிச்சா பிறகு ரசா உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன்ட்டு போராட்டம் இதனால இந்த இதை தான் சந்திப்பாங்க. ஆனால் அவரே ஒத்துக்கிறார், 6-7 ஆண்டுகளாக கூட்டணியாகவே மாறிவிட்டோம், அடிமையாகிட்டோன்றதை டீசெண்டாக சொன்னார். நீ மாறிட்டல, நீ கிளம்புட்டாங்க. அப்படிப்பட்ட போராட்ட குணம் உள்ள ஒரு தலைவர்களை எப்படிப்பட்டவர் தெரியுமா? சிதம்பரத்தில் அவர் வந்து அவரை கொண்டிருப்பாங்க. ஆமாம். அவருடைய மனைவி போராட்டத்தில் கலந்துக்க போகும்பொழுது பஸ் ஆக்சிடெண்ட்டில் கால் போயிடுச்சு அவங்க, ஜான்சி ராணிக்கு. அப்படி தங்களை தியாகம் செய்தவர்கள் 5 ஆண்டுகளில் தங்களுடைய சுயத்தை இழந்து திமுக அரசுக்கு முட்டு கொடுக்குற வேலையை பண்ணாங்க. மாற்றப்பட்டார். ஒரு மாநில செயலாளர் மாற்றப்படுகிறார்னா கௌரவமாக மாறுவாங்க. ஆனால் இவர் வந்து அந்தளவு விமர்சிக்கப்பட்டு மாற்றப்பட்டார். சண்முகம் இப்போ வந்திருக்காரு, அவர் கொஞ்சம் இப்படி அப்படி பேசுகிறார். ஆனாலும் நீங்கள் நான் சொல்கிறேன்ல ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டாங்கன்னு, அந்த மாதிரி இந்த கனகராஜ், அருணன் இவங்கெல்லாம் தூக்கத்தில் ஒன்று விட்டு எந்திரிச்சு சொல்லுனா கூட திமுக தான் சிறப்பான கட்சி இப்படி தான் பேசுவாங்க. அவர் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சா கூட சிரிச்சுக்கிட்டே பேசுவார் அருணன். இவ்வளோதான் இவங்களுடைய இது. அதனால் அந்த கட்சியே கட்சி இல்லைங்க, அது பாவங்க. அவர் எப்போ வெளியே வருவார்னா கவர்னர் பிரச்சனை, மத்திய அரசு இப்போ வந்தார் லேட்டஸ்ட்டாக. எதுக்கு வந்தார்? இப்போ ஏதோ ஒரு மேட்டருக்கு வந்தாருங்க. திடீர்னு வந்து அறிக்கை விட்டு காண போயிட்டார். மறுபடியும் இப்படி என்னன்னு பதில் கேட்கறதுக்குள்ள காண போயிட்டார். முத்தரசன். ஆமாம், முத்தரசன் அவர் பேர். முத்தரசன் இல்லை, முத்தரசன். முட்டு அரசன் கூட வச்சுக்கலாம். அந்த அஜித்குமார் மேட்டர்லாம் பாருங்கள், இன்னும் பல விஷயங்களுக்கு இவங்களாவது மார்க்சிஸ்டுகள் வந்து லோக்கலில் கையில் எடுப்பாங்க, தலைமையை மீறி கையில் எடுப்பாங்க.
எஸ்எஃப்ஐ டைஃபிலாம் போடான்ட்டு இறங்கிடும். ஏன்னா இன்னைக்கும் அந்த புரட்சிகர எண்ணங்கள் கீழே இருக்கு, போராட்ட குணம் இருக்கு, தலைமை தான் நீர்த்து போய் கிடக்குது. நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இந்த இவங்க சொன்னார்ல ஆர்எஸ்எஸ்ல 75 வயசு மேலேயும் அந்த மாதிரி பழம் பெருச்சாலி இதெல்லாம் அடிச்சு தோர்த்திட்டு யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வந்தா கட்சியே அடுத்த கட்டத்துக்கு நகரும். அந்த அனுபவமின்மை. 2வது ஒயிட் காலர்ஸ் உள்ள வந்தது. நீங்க போராட்ட குணம் உள்ளவர்கள் தொழிலாளி வர்க்கத்திலேருந்து வரணும்னு தான் கட்சியுடைய அமைப்பே சொல்லுவாங்க. தொழிலாளி வர்க்கத்துல ஒருத்தன் போராடி வந்தாதான் அவனுக்கு எல்லாமே தெரியும். ஏன் இப்ப நம்ம விஜயை சொல்றோம் பயிற்சி இல்லைன்னு? இவங்க யாருமே எந்த வித இதுவும் பார்க்காம வந்தவங்க. ஷூட்டிங் போனாரு, வந்திருக்காரு. அவர் கூட டிக்கெட் வித்துக்கிட்டு டிக்கெட் எக்ஸ்ட்ரா பணம் வச்சு வசூல் பண்ணிக்கின்னு இந்த வேலையை பார்த்துருந்தார் புஷி ஆனந்த். ஆதவ் அர்ஜுனா ஒரு பெரியவருடைய மருமக, அவர் வளர்ந்தது எல்லாமே அந்த இது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அருண்ராஜ் படிச்சுட்டு ஐஆர்எஸ் வந்தார். இவங்களுக்கெல்லாம் மக்களை பற்றி போராட்டத்தை பற்றி என்ன இருக்கும்? அவர்கள் அந்த பார்வையில் தான் அணுகுவாங்க. இப்போ ஒரு பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவனுக்கு இருக்கிற உணர்வுக்கும் வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு இருக்கிற உணர்வுக்குமே வித்தியாசம் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்க இந்த உணர்வோடு ஒன்றி போயிட்டா அவர்கள் உணர்வுள்ள தலைவர்களாக இருப்பாங்க. அவன் இதை ஒட்டாமல் ஒரு சாதாரண இஷ்யூ மாதிரியே பார்த்தானா அவன்கிட்ட வர்ற வார்த்தைகளும் மற்ற விஷயங்களுமே சாதாரணமாக இருக்கும். இதுதான் இவர்கள்ட்ட சொல்கிறது. சேம் இதே தான் மார்க்சிஸ்டுகளுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு போராட்ட குணம் அந்த இது எல்லாமே இருக்கும். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எஸ்எஃப்ஐ பண்ணாங்கல்ல, இவர்கள் வாய் திறந்தாங்க, அறிக்கை தான் வந்துச்சா? தெரியுதா அந்த வித்தியாசம்? மாணவர்களுக்கு இயற்கையாகவே நம்மள ஒரு பொண்ணு இந்த மாதிரி இவ்வளோ அநியாயம் திமுக அதிமுக போடா, கூட்டணி கட்சியாக இருந்தால் இருந்துருப்போம், நீ போய் பேசிக்க போ, நாங்கள் போராடுவோம்னு இறங்கி போராடினாங்க. இந்த உணர்வு இருக்குல்ல, இது மார்க்சிஸ்ட் கட்சியில் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குது. அதை மட்டுப்படுத்திகிட்டே இருக்காங்க. எங்கள் காலத்துலேயும் நடந்தது. நாங்கள் பார்ட்டியில் இருக்கிற காலத்துலேயும் இந்த வேலைலாம் பண்ணுவாங்க. மறியல்னு அறிவிச்சுட்டு ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க. என்ன தோழர் மறியல் இருக்குன்னா அதெல்லாம் இல்லை, போலீஸ் நாங்கள் பார்த்துன்னே இருப்போம். ஏதாவது ஒரு காங்கிரஸ் கட்சியில ஒரு 3 பேர் பண்ணாங்களே அழகி இருக்கும்போது அந்த மாதிரி அது வேல்ட் ரெக்கார்டுங்க. அது 4 பேர் சேர்ந்து ஒரு ரயிலை ஓட விடாமல் நிறுத்தி பிறகு அதே ரயிலில் ஏறி சென்னை வந்த அந்த உலக மகா விஷயங்கள்லாம் பயங்கரம். அதே இது வேற ஒரு சின்ன சம்பவத்துக்கு பெரிய மறியல்லாம் இங்கே சத்தியமூர்த்தி பவனில் பண்ணாங்க. அப்போ தான் கேட்டாங்க, டேய் ஒரு மாவட்ட தலைவருக்கு ஏதோ பிரச்சனை இவ்வளோ பேர் திரண்டு பண்ணுறீங்க, அங்கே ராகுல் காந்திக்கு எதிராக அவ்வளோ பெரிய தீர்ப்பு வந்தப்போ என்ன அந்த மாதிரிலாம் பண்ணி ஒருத்தன் இது பண்ணல. கலைஞர் கைதுக்கே நடந்ததுங்க. கலைஞர் கைதுக்கு பல இடங்கள்ல போராட்டம் நடந்தது. சில இடங்கள்ல நான் நேரடியாக பார்த்தேன், போலாம் ரொம்ப மோசமா இருக்குது போலீஸ், அப்படி பார்த்து ஒதுங்கணும்னு இருக்காங்க. காங்கிரஸா திமுக அப்போவே கலைஞர் கைது அப்போவே திமுக இருந்ததுன்னா இப்போலாம் நீங்க பாத்தீங்கன்னா இவருடைய போராட்டம் கொண்டு வந்தாரு. கலைஞர் ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது நேராக வந்தாரு, சட்டையை கழிச்சிட்டு வந்தாரு, அப்படியே மீடியாலாம் ஒன்றும் டப்புக்குன்னு போய் மறுபடியும் காரில் ஏறிக்கிட்டாரு. நேராக போனார், பீச்சில் போய் உட்காந்தா கைது பண்ணணுன்னா அங்கேருந்து எழுந்திரிச்சு நேராக அப்புறம் கவர்னர்கிட்ட எங்கே போனார். அந்த விஷயத்த ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றலை. அன்னைக்கு பெரிய கேலி கிண்டலாக மாறிச்சு. இன்னைக்கு அதே ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு விஜய் போன்றவர்களை ட்ரால் பண்ணுற வேலை நடக்குது. ஆனால் இந்த ட்ரால்ன்றது யாருக்கும் சொந்தம் இல்லை. யார் பவரில் இருக்காங்க இல்லைன்றதை பொறுத்து தான் அது மாறும். நேத்திக்கு தினமலரில் ஒரு ஸ்டோரி சார், திமுக தனித்து போட்டி போட போகிறாங்க, கூட்டணி கட்சிகள் அதிக சீட்டு கேட்டு நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னா திமுக தனித்து போட்டி போடுற முடிவுக்கு வந்துட்டாங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அது உண்மையாலுமே அந்த மைண்ட் செட்டில் திமுக இருக்காங்களா இல்லை அது குக்கடப் ஸ்டோரி? அது ஒரு குக்கடப் ஸ்டோரி தான். என்னன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட ஒரு ரொம்ப யாருமே யோசிக்காத மாதிரி ஒரு இது வந்ததுங்க, சரி ஞாபகம் இல்லை எனக்கு. என்னென்னு எழுதுறது, நீங்கள் யதார்த்தத்துக்கு விரோதமான கருத்து அது எவ்வளோ பெரிய ஆள் சொன்னாலும் அது கேலி கிண்டலாக்கப்படும். கொங்கு நாடு ஸ்டோரியில் அவங்க ஆசர் கொண்டு வந்தாங்க. அதாவது எவ்வளோ நாள் நினைச்சு, ஒரு வாரம் கூட, அவ்வளோதான். எப்போவுமே யதார்த்தத்துக்கு புறம்பான விஷயங்கள் இதாகாது. ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திமுகவில் கலைஞர் காலத்திலே தனியாக நிற்கிறதுக்கான இதுவே கிடையாது. இது எப்போ தனியாக நின்னாங்கனாலும் தோற்றுருவாங்க. சில கூட்டணி அமைச்சு கூட சில இடங்களில் தோற்று போனாங்க. அதிமுக மட்டுமே 2016 தனியாக நின்று ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுத்தாங்க. அதனால் தனியாக நிற்கிறதுன்றது ஜெயலலிதா காலத்தோடு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி விஜயே தனியாக நின்றாலும் ஜெயிக்கிறதுலாம் நினச்சி பார்க்க முடியாது. அவர் மிகப்பெரிய பர்சன்டேஜ் வாங்கினாலும் அது திமுக அதிமுக யார் காலையாவது பிடிச்சி வாரி விடுறதா இருக்குமே தவிர அவர் ஆட்சி அமைக்கிறதுன்றது நடக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு 25% வச்சுக்கிட்டீங்கனாலும் ஒரு தொகுதியில் 2 லட்சம் வாக்கு பதிவாகுதுன்னா 50,000 வாங்கியிருப்பாரு. திமுகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் 70,000 80,000 வாக்கு வச்சுருக்காங்க. அது அப்பப்போ அந்த ஏற்ற மாதிரி தான் ஏறும் இறங்கும். அதனால் இவர்கள் யாருடைய வெற்றி வாய்ப்பையாவது பறிக்கிறது தான் நடக்குமே தவிர இது அந்த நிலையில் திமுகவுடைய தனிப்பட்ட வாக்கு 26%, அதிமுக 21. அப்போ 26% வச்சுக்கிட்டு ஆன்டி இன்கம்பன்சி வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனித்து நின்று அவங்கள சில பேர் நினச்சாங்க, நம்ம இவரெல்லாம் அமுச்சிடலாம், வைகோ தேவையில்லை, காங்கிரஸ் தேவையில்லை. இது என்னென்னா கூடயே இருப்பான் தெரியுமா தலைவரை, இந்த இப்போ அவரை கூட்டு போய் கூத்தாட விட்டாங்கல்ல, சினிமா டான்ஸ்லாம் ஆட விட்டாங்கல்ல, இந்த மாதிரிலாம் காமிக்கும் போது நமக்கு எவ்வளோ ஆதரவு அப்படி இப்படின்னு. இது எல்லாமே என்னென்னா
நல்ல இதை மட்டும் காமிக்கிறது, ஓகே. வேற எதை காமிக்கிறது இல்லை. அப்போ இந்த இதெல்லாம் நம்புனாங்கன்னா, இது கலைஞர் தானே உதாரணம் சொல்லுவேன். நேரு ஒரு தடவை பேட்டி கொடுத்தாரு 2011 எலெக்ஷனுக்கு வரும்பொழுது. திருச்சி மாவட்டம் வந்தப்போ நேருக்கிட்ட கலைஞர் பேசுகிறாரு, என்னையா எப்படியா இருக்கு தலைவரை, மாவட்டம் ஃபுல்லாக நல்லா இது இருக்குது, நம்ம தான் ஆட்சி பிடிக்கிறோம், இன்னொன்று தொகுதி எல்லாமே நல்லா இருக்குது. அப்படி இல்லையா, 23 சீட்டு கிட்ட வருவோம் தான் சொல்கிறாங்க, அதனால் உளவுத்துறைலாம் அப்படி தான் சொல்லுது, நீ உன் தொகுதியை கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகே. இது கலைஞர் சொன்னதாக நேரு பேட்டி கொடுத்தாரு, இப்போவும் இருக்குது. அப்போது யதார்த்தத்தை உணர்றவன் தான் தலைவன். இப்படி தான் போகும். ஆனால் அப்படிப்பட்ட கலைஞரை எதிர்பார்க்காது சென்னையில் பல பேர் தோத்தாங்க. ஓ. அப்போ தான் கலைஞர் கூப்பிட்டு கவுன்சிலர் எல்லாரையும் கூப்பிட்டு, போதுமா இன்னும் இருக்கா அப்படின்னு இது பண்ணார். ஏன்னா யதார்த்தத்தை யார் உணர்றாங்களோ அது. இவங்க வந்து அப்படி இல்லை, யதார்த்தத்தை உணராமல் ஜெயிப்போம். இப்போ இந்த மாதிரி தான் நம்பிட்டு 2016 2016 202 சீட்டு ஜெயிப்போன்னு இவர்கள் தான் போட்டாங்க, தினமலர் தான் போட்டுச்சு, நியூஸ் 7. அது பிளான்டட். ஆனால் அந்த பிளான்டட் ஸ்டோரி அவங்களே நம்புனாங்க. ஓகே. யதார்த்தத்தை நம்பலை. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று காலவாரி விட போகுதுன்னு இவங்க நம்பலை. நடந்தது என்ன, 99 சீட்டை ஜெயிச்சாங்க ஏடிஎம்கே, திமுக 140 சீட்டு ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மை. ஸ்டாலினுக்கு ஒரு வாரம் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாராம். இதுதான் யதார்த்த. நீங்கள் கூட இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் நம்பவே கூடாது. யதார்த்தம் என்ன, நீங்கள் யதார்த்தம் கூட நீங்கள் என்ன பதில் எதிர்பார்க்குறோன்னு உங்களுக்கு கூட இருக்கிறவங்க சொல்லுவான். ஆமாம். நீங்கள் கரெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக சொல்லுவான், அவனை நீங்கள் மதிக்கணும். நீங்கள் கரெக்டாக சொல்கிறோன்னு திட்டினீங்கன்னா இன்னொருத்தன் கரெக்டாக சொல்ல நினைக்கிறவங்க கூட சொல்ல மாட்டான், இல்லை தலைவரை சூப்பர் நம்ம தான் அப்படின்வோம். அதனால் இது எல்லாமே பிளான்டட். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த விஜயோடைய இந்த போராட்டம் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் வேகம் இருக்கணும், கொஞ்சம் வேகமாக ரியாக்ட் பண்ணியிருக்கணும், பல்வேறு விமர்சனங்களுடைய பார்வை வச்சிருக்கீங்க. அதே போல் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய அடிமை கட்சியாகவே மாறிட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பார்வை வச்சிருக்கீங்க. மேலும் இதனை குறித்து பேசியமைக்கு நன்றி முத்தலிப் சார். நன்றி.